இளங்கோவன் படைத்தது அந்த சிலம்பு, இந்த ராஜேந்திரன் கண்டெடுத்தது இந்த சிலம்பு. என் பையனை சிலம்புன்னு கூப்பிடக்குள்ளேயே என்னமோ அரும்பு பூக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே தை மாசத்து கரும்பு தோட்டத்தையே கடிச்சது அப்படியே சிலம்பு. ட்ரம் அடிப்பேன்னா ஏன் அடிக்கிற? ட்ரம்மு தான் அடிப்பேன், தம் அடிக்க மாட்டேன். சில பேர் பேசுனா மைக்கை பார்த்தா பயம் வரும், ஆனா டிஆர் பார்த்தா மைக்குக்கே பயம் வரும்னாரு. இவனுக்கு பிடிச்ச மாசம் நான் காதலர் தினம் வரக்கூடிய மாசமோ என்னமோ. இந்த பக்கம் ஒரு ராஜா, இந்த பக்கம் ஒரு ராஜா. சரி நீங்களே விழாவை நடத்துங்கன்னு தூவிட்ட ரோஜா. பையனுக்கா என்ன வேணா கொடுப்பேன், எதை வேணா கொடுப்பேன். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொன்னா, எனக்கு கொஞ்சம் அப்படி கணச்சிக்கிட்டு அப்படி பேச ஆரம்பிச்சேன்னு தொண்டை வரல்ற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே, நான் என்ன பேசிக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு பக்கம் வறண்ட தொண்டையை பார்ப்பேனா, திரண்ட இந்த கூட்டத்தை பார்ப்பேனா? ஆனா இந்த காலை நேரத்திலும் திரண்ட இந்த கூட்டத்தை பார்க்கின்ற போது வறண்ட தொண்டையை பத்தி கவலைப்படவே இல்லை. கரை புரண்டு வரக்கூடிய அந்த தமிழை மட்டுமே பார்க்கிறேன், அந்த வார்த்தையை மட்டுமே பார்க்கிறேன். சார் அவர் சொன்னார் பாருங்க சார், காலத்துக்கு வாலி என்ன எழுதின தமிழனை பத்தி ஒரு தமிழை பத்தி ஒரு பாட்டு. இந்த பாட்டு படத்துல கேரக்டர் செக்ஷன் பேரே தமிழியா? அதுக்கு என்ன காரணம்? உளுந்தூர்பேட்டை சண்முகம் பையனுக்கு பச்சை பேரு சரவணன். சிலம்பரசன் நடிச்ச படம் சரவணன். டிஆர் டைரக்ட் பண்ண படம் எங்க வீட்டு வேலை. எங்க வீட்டு வேலை நடிச்சது அந்த காலத்துல நம்மளுடைய இளைய தளபதி விஜய் அவர்களோட படத்துல கலக்கன சங்கீதாமா இருக்காங்களே, அவங்க என்னுடைய எங்க வீட்டு வேலை படத்துல சிலம்பரசனுடைய அந்த காலத்து படத்தில் நடிச்சவங்க. அந்த அப்படிப்பட்ட சரவணன் குடும்ப நண்பர், அந்த தமிழ் பெயர், அவங்க அப்பாவோட பேர் உளுந்தூர்பேட்டை சண்முகம். என்ன முருகனை பத்தி எத்தனை பாட்டு, என்ன நயம், என்ன கலைநயம், என்ன கவிநயம். அப்படி எழுதினவரோட பையனுடைய படைப்பு. படத்துக்கு தலைப்பு வைக்கணும்னா தமிழ், கதாநாயகன் பேர் தமிழியா, படத்தோட டைட்டில் சிலம்பாட்டையா. என் பையனுக்கு நான் வச்ச பேர் சிலம்பரசன். அது அழகா எடுத்து சொன்னது. எனக்கு பிடித்த ஒரு பெரிய 50 காப்பியங்கள் சிலப்பதிகாரம். எனக்கு பிடிச்சது அந்த இளங்கோவன். என்னால வாழ்க்கையில வாழ முடியாது. இளங்கோவன் படைத்தது அந்த சிலம்பு, இந்த ராஜேந்திரன் கண்டெடுத்தது இந்த சிலம்பு. எனக்கு கிடைச்ச ஒரே சிலம்பு இந்த சிலம்பு தான். அவன் கார் சிலம்பை வைத்துக் கொண்டு விளையாடினான், நான் என் கையில் கிடைத்த சிலம்பை வைத்துக் கொண்டு விளையாடினேன். அப்படிப்பட்ட என் மகனுக்கு சிலம்பரசன் என்று பெயரை வைத்து, அந்த சிம்பு என்ற பெயர் கூட சிலப்பதிகாரத்தின் அடுத்த இதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏதோ சிலம்பரசனை சுருக்கி சிம்புனோ, அதையும் தமிழோட தான் கூப்பிடுவேன். என் பையனை சிலம்புன்னு கூப்பிடக்குள்ளேயே என்னமோ அரும்பு பூக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே தை மாசத்து கரும்பு தோட்டத்தையே கடிச்சு சிலம்பு, அப்படி கரும்பு சாப்பிடுற மாதிரி சிலம்புன்னு அப்படி தமிழை சொல்லி சொல்லி வளர்த்தவன் சார். அதாவது எல்லாரும் எத்திராஜிங்க, எல்லாரும் பையனை பொத்தி வளர்ப்பாங்க. நான் என் பையனை பொத்தி வளர்த்ததே இல்லை. எத்துவேன், ஃபைட்டு, போட வாங்கடா குத்து, அடுறா, ட்ரம் அடிக்கணும், ட்ரம் அடிக்கணும், பீட்டோட அடிக்கணும். கை தட்டணும், தட்டினா வலிக்க கூடாது. இப்பவும் அடிப்பேன். இப்பவும் ட்ரம் அடிப்பேன்னா ஏன் அடிக்கிற? ட்ரம்மு தான் அடிப்பேன், தம் அடிக்க மாட்டேன். தம் அடிக்காம இருந்ததுனால தான் தம் பிடிச்சு நின்று பேசுறேன். வெளியில சில யூடியூப்ல டிஆரால அவர் பேச முடியாது, அவருக்கு முடியல, அதெல்லாம் சும்மா பேசுறேன்ல. இப்பவும் பேசுறேன்ல. அன்னைக்கு பார்த்திபன் சொன்னாரு கலாட்டா.comல, சில பேர் பேசுனா மைக்கை பார்த்தா பயம் வரும், ஆனா டிஆர் பார்த்தா மைக்குக்கே பயம் வரும்னாரு. டிஆர் பார்த்தா மைக்குக்கு பயம் இல்ல, டிஆர் பார்த்தா மைக்குக்கே ஒரு மயக்கம். மைக்குன்னா எனக்கு பிடிக்கும், மைக்குக்கு என்ன பிடிக்கும். இப்ப தெரிஞ்சுங்க, ஒரு பொண்ணை உயிருக்குயிர நீ நேசிச்சாதான் அந்த பொண்ணு உங்களை நேசிப்பா. அதான் காதல். லவ் என்பது கண்ணாடி மாதிரி. கண்ணாடியில் நீ ஒன்ன பாக்குற மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணும். கண்ணை பார்த்தா வருவது மட்டும் காதல் அல்ல.
உன்னை மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தாதான் காதல். என்ன இந்த வயசுல இந்த ஆள் காதலை பத்தி பேசுறேன். அதனாலதான் உயிருள்ள ஒரு விஷயம் இந்த மாசமே வேலண்டைன்ஸ் டே காதலர் தினத்தை ஒட்டி வருது. ரீரிலீஸ்க்கு ரெடி ஆயிட்டேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்பதான் மேட்ருக்கே வரேன். இன்னைக்கு இந்த இடத்துல என்னுடைய படம் உயிருள்ள ஒரு விஷயம் படத்துக்கு நான் டிஆர் டிஜி மியூசிக் என்ற ஒரு மியூசிக் கம்பெனியை ஆரம்பிச்சு அதுல உயிருள்ள ஒரு விஷயம் படத்துடைய ஆடியோ ரிலீஸ் பண்ணணும்னு நான் பிரசாத்ல இந்த தியேட்டர் லேப் தியேட்டர் பிரசாத்ல நம்ம ஜோதி தான் என்னுடைய நண்பர் அவர்கிட்ட சொல்லி புக் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் எத்திராஜ் சார் அவர்களும் நம்முடைய ரியாஸ்டர் பணியாற்ற என்னுடைய நண்பன் பிஆர்ஓ நம்முடைய ராஜாவும் நாங்க வேற ஒரு இடத்துல இந்த ஃபங்க்ஷன் முயற்சி பண்றோம், ஆனா ஒரு சூழ்நிலை இல்லை, எங்களுக்கு பிரசாத்தில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும், அந்த காலை நேரத்தை நீங்க புக் பண்ணி வச்சிருக்கீங்களா, நீங்க விட்டு தரணும் அப்படின்னு கேட்டாரு. அது மட்டும் இல்ல, எத்திராஜை வச்சுக்கிட்டே சொல்றேன், இதே 6ஆம் தேதி உயிருள்ள ரீரிலீஸ் பண்ணோம். எனக்கு பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி மைதிலினைக்காக ரிலீஸ் பண்ணேன். பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி என் தங்கிகள் ரிலீஸ் பண்ணேன். 214 நான் பண்ண படங்கள்லாம் பிப்ரவரியில நிறைய ஹிட் கொடுத்துருக்கேன். பிப்ரவரி மாசம் எனக்கு பிடிச்ச ஒரு மாசம். அது ஒரு வேளை எனக்கு பிடிச்ச மாசம் நான் காதலர் தினம் வரக்கூடிய மாசமோ என்னமோ, அதனாலயா அதே மாதிரி பிப்ரவரி மாசம் தான் என் மனைவி பிறந்த நாள். என் மனைவி பிறந்த நாள் இந்த மாசத்தை பிடிக்குமா, இல்ல காதலர் தினம் வர்றதுனால எனக்கு பிடிக்குமா, இல்ல என் மனைவி மேல இருக்கக்கூடிய காதல் உயிருள்ள ஒரு விஷயம் இந்த காதல் இருக்கிறதுனால இந்த மாசம் பிடிக்குமா. இந்த மாசத்துல இந்த அதுவும் பிப்ரவரி 6 எனக்கு இந்த பிடிச்ச தேதி. நானே டிஆர் எனக்கு பிடிச்சது 6, அதனால 6ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணேன். எத்திராஜ் வந்தாரு. எங்களுக்கு ஆட்டு தேதி இந்த 6 மாதிரி இருக்கு. இந்த பாலன்னு ஒருத்தர் நண்பர் அவர் அழைச்சிட்டு வந்துட்டாரு. இந்த 6ஆம் தேதி நீங்க விட்டு கொடுக்கணும்னாங்க. சரின்னு 6ஆம் தேதி பட ரிலீஸுக்கு தேதியை விட்டு கொடுத்தேன். நான் கொஞ்சம் தள்ளி வரேன்னு சொன்னேன். அங்கேருந்து இந்த ராஜா உங்களுடைய ஆடியோ ரிலீஸை கொஞ்சம் நீங்க தள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரசாத் தியேட்டர் நாங்க புக் பண்ணிட்டு நாங்க எடுப்போம், இதை தள்ளி வைக்க சொல்லி ராஜா கேட்டாரு. ஒரு பக்கம் ராஜா, ஒரு பக்கம் எத்திராஜ் பேர்ல பார்த்தாலும் ஒரு ராஜா, இந்த பிஆரோட பேரை பார்த்தாலும் ராஜா. ஒருதலை ராகத்துல கதாநாயகன் பேர் ராஜா, அது மட்டும் இல்ல என் பேரு உண்மையிலேயே ராஜா. இந்த பக்கம் ஒரு ராஜா, இந்த பக்கம் ஒரு ராஜா. சரி நீங்களே விழாவை நடத்துங்கன்னு தூவிட்ட ரோஜா. ஏன்னு கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்னைக்கு ஒரு டிஆர் டிஜி மியூசிக்னு ஒன்று ஆரம்பிக்கிறோமே. என் பையனோட பிறந்த நாள்ல அதை பிறக்க வைப்போம். ஒரு மியூசிக் கம்பெனி, இன்னைக்கு மியூசிக் கம்பெனில பெரிய ஏகப்பட்ட பிரச்சனை, அதெல்லாம் பேசினா தலைப்பு மாறிடும், அதை மறுபடியும் தனியா பேசுறேன். இன்னைக்கு வந்த இடத்துல வந்தது மட்டும் பேசணும், கண்டதையும் பேசினா அது முறை இல்லை. அதனால கொடுத்துட்டேன். இந்த தேதியும் விட்டு கொடுத்தேன், இந்த இடத்தையும் விட்டு கொடுத்தேன். சார் எனக்காக என்னையும் கொடுத்தேன், என்ன கொடுத்து தானே சார் என் பையனே வந்தான். என்ன கொடுத்து என் பையனுக்காக என்ன வேணா கொடுப்பேன், எதை வேணா கொடுப்பேன், என்னையே கொடுப்பேன், என்ன எதை வேணா கொடுப்பேன், என் வாழ்க்கையை கொடுப்பேன்.